எல்லா நாட்டிலையும் எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா வீட்லேயும் இருக்கும் என்னோட அன்பான வணக்கம். நான் உங்கள் கார்த்தி. ஸோ இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சிங்கரை மீட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் முக்கியமாக கானா சிங்கரை மீட் பண்ண போகிறோம். அதில் வந்து அண்ணன் வந்து பாலமுருகன், அதாவது கானா பாலமுருகனை மீட் பண்ண வந்துருக்கோம். ஸோ நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம். எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஆனால் இப்போது ரீசெண்டாக வந்து யோ பாட்லே அப்படின்னு சொல்லி சாங் மூலியமாக பார்த்தோம். ஸோ அந்த சாங் கேட்கும்போது நீங்கள் தான் பாடினீங்க அப்படின்றது கிளியராகவே தெரியுது. கண்டிப்பாக. எப்படி ஸ்டார்ட் ஆச்சு இந்த ப்ராசஸ்? அதுக்கு முதல் காரணம் வந்து நம்ம தினகரன் சாருக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் சேன் ரோல்டன் அவருக்கும் மிக்க நன்றியை சொல்லணும். என் ஃபோன் நம்பர் கிடைக்காமல் இருந்தாங்க. என் ஃபோன் நம்பர் அவங்ககிட்ட கொடுத்து என்னை கால் பண்ண சொன்னேன் அப்பேலாக்கும். இதில் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது ரொம்ப ஒரு மறக்க முடியாத விஷயம். அது ரொம்ப அவர் எவ்வளோ பெரிய டேரக்டர்னு சொல்ல முடியாது, அவர் பெரிய டேரக்டர்னு சொல்ல முடியாது, சார் தினகரன் சார்னு சொல்ல முடியாது. ஒரு கேஷுவலாக எப்படி இருப்பாரோ அப்படியே தான் இருப்பார். எது சொன்னாலும் சரி நல்லா இருக்குப்பா அப்படின்ற ஒரு எங்களுக்கு என்கரேஜ் பண்ணதுனால தான் அந்த பாட்டு அவ்வளோ தூரத்துக்கு ஒரு இதுவாக வந்தது. அதே போல் சீன் ரோல்டன் சாரும் சரி தான், ஒரு மனசுக்கு வராமல் அவர் எவ்வளோ பெரிய பாடகர்கள்லாம் பாட வச்சுருப்பார், எவ்வளோ மியூசிக்லாம் போட்டிருப்பார். ஆனால் எங்களையும் அங்கே நிற்க வச்சு எங்களுக்கும் நாங்கள் எதுவுமே சொல்லாமல் உங்களோட திறமையை மட்டும் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தட்டி கொடுத்ததுனால இந்த பாட்டு இவ்வளோ தூரம் வந்துச்சு. இது முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா மியூசிக்கே இல்லாமல் இருக்கும் அந்த பாட்டு. ஒன்லி ஒரு அந்த பாட்டில் ரிதம் மட்டும் வச்சு ஒன்லி வாய்ஸ் மட்டும்தான் அதில் வந்திருக்கும். அது இந்த அளவுக்கு இந்த இவ்வளோ பெரிய ஹிட்டாகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாம் கடவுளோட செயலில் முதல்ல தினகரன் சார் நன்றி. அதுக்கப்புறம் இந்த பாட்டை எழுதின ஒரு பாக்கியம் சங்கர் அண்ணன், அவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொண்டு நீலம் ப்ரொடக்ஷன் எங்கள் ரஞ்சித் அண்ணனுக்கும் இதில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். எப்பயுமே இந்த மாதிரி சாங் எழுதும் போது யூஸ்வலாக வந்து நம்ம ஓகே கானா சிங்கர்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி எழுதுவாங்க. ஏன்னா நீங்கள் அந்த வாழ்வியலை பார்த்துருக்கும் போது முக்கியமாக சொல்லணும்னா அந்த சாங்கு இப்போ நீங்கள் சில லிரிக்ஸ்லாம் சொல்கிறாங்க, இந்த வார்த்தைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப ஆப்டாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி லிரிக்ஸ்லாம் நம்ம கேட்டதே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எழுதும் போது எப்படி நான் பிளான் பண்ணிங்க? நீங்கள் உட்காந்து நீங்களும் அப்பிலோ மற்றவங்களாம் பிளான் பண்ணும்போது இப்படி எழுதலாம்? பாக்கியம் சங்கர் அண்ணன் எழுதினார் அந்த பாட்டு. இது வந்து நிறைய படத்தில் அவர் எழுதியிருக்கார். பாக்கியம் சங்கர் அண்ணன் அவர் தான் அதை எழுதினார். இது வந்து 3 பேர் கேரக்டர் வர்றதுனால நிறைய பேருக்கு அதில் வாய்ப்பு கொடுத்தாங்க. எனக்கு இதில் கொஞ்சம் பங்கு கொடுத்ததுக்கு நல்லது. இன்னொரு படம் கொடுத்துருக்குறாங்க. நிறைய இந்த படத்து மூலிமா எனக்கு வந்து நிறைய கால்ஸ்லாம் வந்துன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ இந்த சாங் தான் முதல்ல நீங்கள் சினிமாவில் பாடிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு நான் சினிமாவில் பாடின பாட்டு இதுதான். ஆனால் உங்களோட சாங் அப்படின்னா வந்து அண்டா உருட்டிங்களா அப்படின்னு ஒரு சாங் ஒன்று இருக்கு. அந்த சாங் பயங்கர ஃபேமஸ். அது பயங்கர ஃபேமஸ். ஆமாம், அது கிட்டத்தட்ட நிறைய மில்லியன் கிட்ட போயிருக்கு. 34 மில்லியன் கிட்ட அந்த சாங் போயிருக்கு. எப்படின்னா ஸ்டார்ட் ஆச்சு அதெல்லாம் அந்த சாங்லாம் எழுதும் போது? அந்த சாங் வந்து நம்ம கொருக்குப்பேட்டில் லோக்கல் ராஜ் நம்ம தம்பி ஒருத்தருக்காரு. அவர் ஒரு நாள் வந்து கன்சிடர் பண்ணார். ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி பாட்டு இருக்கு, நான் பாடுறேன் அப்படின்னு கேட்டார். சரி பாடலாமான்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாவில் தான் அந்த 2 பிட்டு எடுத்து போட்டேன். அது அப்படியே ரீச் ஆகிடுச்சு. பாட்டு எடுத்து விட்டு 1 ஹவரில் ஒரு 5 lakhs வந்துச்சு. 1 ஹவரில் 5 lakhs ரீச் பண்ணும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாகிடுச்சு. அந்த ஜென்ரேஷனில் ஆச்சு அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அதான் எல்லா இதுலேயும் பாடுவோம். இப்போ ரவுடி பாட்டு தான் அப்படின்னு கிடையாது. கானா பாடகரை பொறுத்த வரைக்கும் எல்லா சீக்வன்ஸ்லேயும் பாடுவோம். அந்த ட்ரெண்டு மாறும். இப்போ ஒருத்தர் இந்த மாதிரி ரவுடி சாங் பாடினாங்கன்னா எல்லாரும் ஒரு 10 எல்லாருமே அந்த மாதிரி ட்ரெண்டு மாறும். இப்போ துரோகம் சாங் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி ட்ரெண்டு மாறும். அதில் யார் நல்லா இருக்குதோ ஹிட் ஆகும். அவங்கவுங்களோட திறமையை கொடுக்குறாங்க பெஸ்ட்டு. அது மக்களுக்கு தான் அது பிடிச்சி பண்ணுறேன்.